அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். கோவையிலிருந்து பேராசிரியர் கருப்பசாமி ராமநாதன். நம்ம குழந்தைகளுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடியது முக்கியமான ஒரு முடிவு வந்து +2 முடிச்சோன்னே என்ன கோர்ஸ் படிக்கிறது, எந்த காலேஜில் படிக்கிறது, இது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய குழப்பம் இருக்க தான் செய்யும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த என்ன சப்ஜெக்ட் எடுக்கணுன்றதை முடிவு பண்ணிக்கோங்க. என்ன கோர்ஸ் எடுக்கணும். ஒன்று வந்து டெக்னிக்கல் ரிலேட்டடாக இருக்குது. இன்ஜினியரிங் போனாங்க அப்படின்னா பிடெக் அண்ட் பிஇ சொல்கிறோம். நீங்கள் அதே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்தீங்கன்னா நிறைய உட்பிரிவுகள் நிறைய இருக்குது. பிஎஸ்சி இருக்குது, பிபிஏ இருக்குது, பிகாம் இருக்குது. நீங்கள் என்ன கோர்ஸ்னாலும் படிக்கலாம். ஃபஸ்ட் வந்து அந்த சப்ஜெக்டை முடிவு பண்ணிக்கோங்க, என்ன படிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு. இன்னொன்று, கல்லூரியை சேர்றதுக்கு முன்னாடி நல்ல தரம் வாய்ந்த கல்லூரியான்னு பார்க்குறது ரொம்ப முக்கியம். அதில் முக்கியமாக வந்து அங்கீகாரம் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். நிறைய ஃபேக் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, ஃபேக் காலேஜஸ் இருக்குது. யூஜிசி, ஏஐசிடி இந்த ரெண்டு அமைப்புகளில் இருந்து அவங்களுக்கு அப்ரூவல் இருக்கான்னு பார்க்கணும். இன்ஜினியரிங் கல்லூரியாக இருந்ததுன்னா ஏஐசிடியோடது இருக்கும். எம்பிஏ அந்த மாதிரி படிப்பு இருந்தால் ஏஐசிடி இருக்கணும். யூஜிசின்றது வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு மித்த யூனிவர்சிட்டிஸ்க்குரியது இருக்கும். இன்னொன்று, கல்லூரியினுடைய தரம் சொல்கிறோம். தரன்றது இன்றைக்கி என்ஆர்எஃப் ரேங்கிங் இருக்குது. நீங்கள் ஆல் இண்டியா லெவலில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷனை ரேங்க் பண்ணி ஃபஸ்ட் இது இருக்குது, செகண்ட் இது இருக்குது, ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் வந்து பண்ணுறாங்க. அந்த ரேங்கிங் பார்க்கலாம். இன்னொன்று, தரம் மதிப்பீடுன்னு சொல்லுவோம். நேக்ல இருந்து அவங்க என்ன கிரேட் வாங்கியிருக்காங்க, ஏ வாங்கியிருக்காங்களா, A+ வாங்கியிருக்காங்களா, A++ன்றது உச்சகட்டம் மேக்ஸிமம். நீங்கள் கண்ணை மூடிட்டு குழந்தைங்களே சேர்க்கலாம். A++ இருந்ததுன்னா எல்லா அடிப்படை வசதிகளும் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி நீங்கள் இந்த நம்ம MBA, MCA அந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு NBA, அதாவது இன்ஜினியரிங் கோர்சஸ் வந்து NBA அக்ரிடேஷன் இருந்ததுன்னா அந்த துறை, அந்த சப்போஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்கள் சேர்க்குறீங்கன்னா அந்த துறை NBA அக்ரிடேஷன் இருந்ததுன்னா நீங்கள் என்ன அர்த்தம், கட்டமைப்பு எல்லாமே நல்லா இருக்குன்னு அர்த்தம். கட்டமைப்புன்னு சொன்னோன்னே உங்களுக்கு லேபு, அதே மாதிரி லைப்ரரி, ஹாஸ்டல், குறிப்பாக வந்து டிஜிட்டல் வசதி இருக்கா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வைஃபை ஃபெசிலிட்டிஸு, லேபில் 24 ஹவர்ஸ் லேபு இந்த மாதிரி இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். பிளேஸ்மெண்ட் ரொம்ப முக்கியம். நீங்கள் விளம்பரம் பார்த்து ஏமாறாதீங்க. படிக்கக்கூடிய குழந்தைகிட்ட போய் நீங்கள் இன்டராக்ட் பண்ணுங்கள். எப்படி இருந்தது இந்த வருஷம் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், எப்படி இருக்குது, பிளேஸ்மெண்ட் கம்பெனி என்னென்ன வந்தது, இன்டராக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது தொலைவாக இருக்கா, பக்கத்தில் இருக்கா, அதுன்ற சேஃப்டியாக இருக்கா, குழந்தைங்களுக்கு வந்து சேஃபாக இருக்குமா, அது வந்து பார்க்கணும். லாஜிஸ்டிக் ஈஸியாக இருக்கான்னு. கட்டணம், குறிப்பாக பேரண்ட்ஸ் வந்து எங்கள்கிட்ட கவுன்சிலிங் வரும்போது கேட்குற விஷயம் வந்து, சார் ஃபீஸ் எங்களுக்கு கொஞ்சம் சிரமம், என்ன பண்ணுறது, ஸ்காலர்ஷிப் கிடைக்குமா அப்படிலாம் கேட்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த கோர்ஸை நீங்கள் முடிவு பண்ண உடனே, அந்த கல்லூரியை முடிவு பண்ண உடனே, அந்த கல்லூரியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஸ்காலர்ஷிப் வந்து இருக்கான்றதை பார்க்கணும். அது ஏதாவது கம்யூனிட்டி பேஸாக இருக்கலாம், இல்லை எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் வச்சுருக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப்ஸாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்ஸாக இருக்கலாம். சில கல்லூரிகள் அவங்களே ஸ்காலர்ஷிப் எல்லாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், முதலே கேட்டுக்கணும். இன்னொன்று, தொழில்துறையோட ஒரு இணைப்பு இருக்கா, இண்டஸ்ட்ரி கொலாபரேஷன்ஸ் இருக்கா. ஏன்னா அது ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்கு கொடுக்கும். ப்ளஸ் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்ன்ஷிப்போ ட்ரைனிங்கை போகணுன்னா போகலாம். இன்னொன்று முக்கியமானது, இந்த கேம்பஸ் லைஃப் எப்படி இருக்குது, நிறைய கிளப்ஸ் இருக்கா, கிளப் ஆக்டிவிட்டி, டெக்னிக்கல் ஒரு ஹேக்கத்தான் காம்படிஷன் போகணுன்னா அவங்களால ரெடி ஆக முடியுமா, ஸ்போர்ட்ஸ் இருக்கா, இல்லை ஒரு கல்ச்சரல்